என்னுடைய பெயர் மணிரத்னம். வேப்பம்பட்டு, திருவள்ளூர் மாவட்டம். வந்து ஆரோக்கிய நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ன்ற பேர்ல கம்பெனி நடத்திட்டு வரோம். உணவு சார்ந்த விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு வரோம். ஆன்மீகத்திலே ரொம்ப நாட்டம் 30 வருஷமா. அதனால நெறைய இடத்துக்கு போயிட்டு, பயணம் போயிட்டு, தியானம் இதெல்லாம் செஞ்சுட்டு, வீட்லயும் நாங்க கன்டின்யூ பண்ணிட்டு வரோம். ரொம்ப ஆனந்தமா இருக்குது, மகிழ்ச்சியா இருக்குது. இப்ப நீங்க உங்க ஆன்மீகத்துல நீங்க எது பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், தியான மார்க்கம், யோக மார்க்கம் அந்த மாரி கர்ம மார்க்கம் பல மார்க்கங்கள்ல நீங்க எத சூஸ் பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு எது நல்ல ஆனந்தமா இருக்கு? ஆரம்ப நிலையில பக்தி மார்க்கம் இருந்தோம். அதுலயே வந்து கர்ம யோகம் எல்லாம் செஞ்சிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஞான மார்க்கம், தியான மார்க்கம் தான் இப்ப வந்து நாங்க கன்டின்யூ பண்றோம். ஒரு நாளைக்கு எவ்வளவு தொலைவு தியானம் எவ்வளவு நேரம் தியானம் கிரியா பண்ணுவீங்க? யோகா தியானம் பண்றோம். எவ்வளவு ஒரு 1 மணி நேரம் நேரம் தியானம் ஒரு 1 மணி நேரம். ஒரு டெய்லி? நாளைக்கு ஒரு 2 மணி நேரம். ஆஹா. ஆமா, யோகா, மூச்சு பயிற்சி, தியானம் எல்லாமே செய்யும். ஆஹா. எங்களை தேடி வர மக்களுக்கும் யோகா, மூச்சு பயிற்சி அவங்களுடைய உடல் மனசுக்கு தகுந்த மாதிரி ம். நாங்க சொல்லிக் கொடுக்குறோம். எல்லாமே பதஞ்சலி முனிவனுடைய வடிவமைப்பு தான். குருமார்கள் வந்து வரும்போது இப்பத்திய மக்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எளிமையான முறையில் ஆஹா. மாற்றி வடிவமைச்சு வேதாத்திரி மகரிஷி கொடுத்துருக்காரு. எளிய முறை தியானங்கள் கொடுத்திருக்காரு. தியான பயிற்சி, குண்டலினி யோகம், எளிய முறை உடற்பயிற்சி எல்லாம். அதெல்லாம் தான் வந்து சின்ன வயசுலேருந்து 15 வயசுலேருந்து அதில் தான் இருக்கிறோம். இப்போ ம். இருக்கிறோம். நல்ல ஒரு அமைப்பு. வேதாத்திரி மகரிஷி குரூப்பு, ஆஹா. வாழ்க வளமுடன் மன்றம். ம். வேற நீங்க வேற சித்தர்கள் அப்புறம் வள்ளலார் இது மாதிரியான நபர்களை பத்தின தேடல்கள்லாம் நீங்க அடைஞ்சிருக்கீங்களா? எது நீங்க அதிகமா புத்தகங்கள் மாதிரி யாரை பத்தி படிப்பீங்க? பெரும்பாலும் வந்து அது ஞானிகள் புக்ஸுங்க படிப்போம். இப்போ பெரும்பாலும் யூடியூப்ல வருது வேதாத்திரி மகரிஷி இது ஏற்கனவே பேசுனதெல்லாம். அதெல்லாம் கேட்போம். ம். ரமண மகரிஷினுடைய புக்ஸ் படிச்சு சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்போம். ம். இப்ப பின்னாடி வந்து இவர் வச்சிருக்கீங்க, யோகானந்தா வச்சிருக்கீங்க. அதே மாதிரி அவருடைய குருன்றவர் வந்து பாபாஜி இருக்கிறாரு. அவரு மாதிரி அந்த பத்தின ஆமா, தகவல்களை நிறைய ஆமா. கற்று இப்போ வந்து கிரியா தீட்சை எடுத்து கிரியா தியானம் பண்ணிட்டு வரோம். கிரியா யோகம் பாபாஜிக்கு அடுத்து எடுத்து வர்றது. இப்போ இருக்கிற குரு வந்து இன்னும் வேற ஒருத்தர். இதுக்கு முன்னாடி இப்ப இருக்கிற குருக்கு முன்னாடி குரு வந்து யோகானந்த பரமஹம்சர். இது 100 வருஷ இயக்கம். இது மக்களுக்கு சேவை ஒன்று முக்கியம்னு சொல்லிட்டு பண்றவங்க. அவங்க 3-4 கிளாஸுக்கு கூட வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜ் மட்டும் வாங்குவாங்க. ஃபுட் அகாமடேஷன் மட்டும் 1000 2000 சொல்லிட்டு. சரி சரி. தியான முறை இதெல்லாம் சிறப்பான முறையில் கொடுத்துட்டு உலகம் ஃபுல்லா சேவை ஆயிட்டு இருக்காங்க. இமாச்சல் இருக்குது வந்து. ஓகே. இங்க சென்னை ஒட்டி பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்குது அவங்களுடைய ஆசிரமம். சரி சரி. வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு தியான கிளாஸ் நடத்திட்டு போவோம் சன்னியாசி வந்துட்டு. ஓகே ஓகே. இப்போ நம்மளுடைய தமிழ் பாரம்பரியம் வந்து இல்லறமே சிறந்த அறம்னு நம்ம ஔவையார் திருவள்ளுவர் எல்லாம் சொல்லியிருக்காங்க. வேதாத்திரி மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா அவர் இல்லறத்தை இருந்துட்டு வளர்ந்த ஞானி. இல்லறத்த ஆளுங்களுக்கு தகுந்த மாதிரி மக்களுக்கு வடிவமைச்சு கொடுத்து எளிமையான முறையில் தியான பயிற்சி, உடல் பயிற்சி, காயக்கல் பயிற்சி எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அது இல்லற வாசிகளுக்கு செய்யறதுக்கு ஒரு சிறந்த ஒரு அமைப்பு. அப்புறம் கிரியாகம் பாத்தீங்களா, அதுவும் இல்லறத்துல இருந்துட்டா நீங்க வந்து தியானம் செய்யறதுக்கு சொல்லியிருக்காங்க. யாருக்கு எந்த மார்க்கம் உடலுக்கு ஏத்துக்குதோ அதை அவன் பின்பற்றலாம். இல்லறத்துல இருந்தே துறவரம் போனாலும் ஆரம்பத்துல முயற்சி செஞ்சோம். இடையில சன்னியாசி கேட்டகரியில முழுசா போச்சு. அதுக்கு முறையான குரு அது கரெக்டா கண்டினியூ அமையாதனால மீண்டும் வந்து இல்லறமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திருமணம் செஞ்சுக்கிட்டு இங்க மக்களுக்கு வந்து உணவு முறைகள்லாம் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இல்லறத்துல இருந்து துறவரம் பார்த்தா சிறப்பு. என்னதான் நம்ம தியானம் பண்ணாலும் ஆசிரமத்துல அந்த உள்ளுக்குள்ள அடைக்கப்பட்ட உணர்வுகள்லாம் அது வெளியே இருந்துச்சு. அதன் காரணமா வந்து நடைமுறைக்கு வந்து நம்ம இல்லறத்துல இருந்துட்டு இறைவன் நோக்கி பயணம் பண்ண சிறந்தது. ஆன்மீகன்றது ஆன்மா உணர்வு சம்பந்தப்பட்டது. மேல் வந்து முதிராட்சி கொட்டையோ நெத்தில பட்டையோ காவியோ போடுறதுனால மட்டும் அது வந்து ஒரு மத சின்னம் மாதிரி தான். அதனால வந்து நம்ம இல்லறத வாசிகள் வந்து இறைவன் நினைச்சு எந்த ஒரு மத சின்னம் இல்லாமலே நம்ம ஆன்மீகத்துல ஆன்ம பயணத்துல முன்னேறலாம் அப்படின்னு நல்லா உணர்ந்துக்கிட்டேன். எந்த மாதிரியான குருமார்களை நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? இப்ப நிறைய மாடர்ன் குருஸ் வந்திருக்காங்க. அவங்கள நீங்க பரிந்துரை பண்ணுவீங்களா? இல்ல வேதாந்திரி மகரிஷி இந்த மாதிரியான ஒரு எளிமையான குருமார்களை பரிந்துரை பண்ணுவீங்களா? எளிமையான முறையிலையும்
கமர்ஷியலா இல்லாமலேயும் மக்களுக்கு சேவை பண்ணிருக்கிறவங்க வேதாத்திரி மகரிஷி. ஆரம்ப சாதகர்கள் பண்றது அது கரெக்டா இருக்கும். அதுல கண்டினியூ பண்ணிட்டு அதுலயே நல்லா மூழ்கி இறைநிலையை அடையலாம், முயற்சி செய்யலாம். இப்ப நீங்க என்ன மாதிரியான சேவைகள்லாம் நீங்க இப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்து பண்ணலான்ற மாதிரி உங்களுக்கு ஆசை இருக்கு? நாங்க விவேகானந்தா ஆரோக்கிய வெல்ஃபேர் ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு விவேகானந்தா சமூக நல அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு நடத்தி நின்னோம். கூட அண்ணா வந்து பாத்துக்கினாரு. அவர் வந்து இமாச்சல் பயணம் போயிட்டு வராதனால அது வந்து ஃபுல்லா கண்டினியூ பண்ண முடியல. இந்த இடத்துல நம்ம நாடி வர மக்களுக்கு பயிற்சி சொல்லி கொடுத்துருக்கிறோம். சில நேரத்துல வந்து முடியாதவங்க வந்து வீட்டுல பயிற்சி சொல்லி கொடுத்துருக்கிறோம். வீட்டுல போயிட்டோம். நல்லா ஆழ்ந்து உள்ள போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஞான மார்க்கத்துக்கு சொல்லி வருது. இப்ப யாருன்னா உங்களுக்கு அலைபேசியில போன் பண்ணி உங்களை கேட்டாங்கன்னா நீங்க அவங்களுக்கு நேரடியா போயிட்டு பயிற்சிகள் சொல்லி கொடுக்குற மாதிரி இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்கா? இல்ல உங்களை தேடி வேப்பம்பட்டு மாதிரி ஏரியால உங்க இடத்துல நீங்க பயிற்சிகள் கொடுப்பீங்களா? முடியாத பட்சத்துல வெளியே போவோம். இங்க நேரடியா வந்தாங்கன்னா அவங்களுக்கு அமைதியா நேரம் ஒதுக்கி நம்ம பொறுமையா நல்லா சொல்லி கொடுக்கலாம். இப்ப நீங்க கத்துக்கினதுல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆன்ம திருப்தி அளிக்கக்கூடியது தியானம், யோகம், மூச்சு பயிற்சி, அதுக்கப்புறம் வேற வித மாதிரி பயிற்சிகள்லாம் இருக்குல்ல. அது நீங்க நிறைய விரும்பி பண்றீங்க? ரெகுலரா பண்றது சூரிய நமஸ்காரம், யோகா, பிராணாயமா, தியானம். இப்ப உங்க அண்ணனுடைய நிலைப்பாடு என்ன? அவர் வந்து சன்னியாசியா மாறிட்டாரா? இல்ல அவரு என்ன மாதிரியான விஷயங்கள்ல இப்ப ஈடுபட்டு இருக்காரு? முழுமையா சன்னியாசி கேட்டகரிக்கு போனோம்னா ஃபுல்லா தியானத்துல மூழ்கி இமாச்சல் போயிருக்காரு. போனெல்லாம் வீட்லயே வச்சு போனதுனால எதுவும் கான்டாக்ட் இல்லை. ஆனா வந்து இறை சிந்தனை, சேவை உணர்வோட மக்கள் சேவையை நல்லா பண்ணுவாரு எங்க இருந்தாலும். உங்க குடும்பத்துல மிச்ச நபர்கள்லாம் என்ன மாதிரியான பாதையில இருக்காங்க? உங்க கூட பிறந்தவங்களாம்? தங்கச்சி வள்ளலார் குரூப்ல வந்து தியான மார்க்கத்துல இருக்கிறாங்க. 3 பேர் தான் நீங்க. அண்ணன், நீங்க உங்க தங்கச்சி. அவர் பெரிய அண்ணன் இருந்தாரு, அவரு இறந்துட்டாரு. இப்ப இருக்கிறது வந்து 2 அண்ணனுங்க, ஒரு தங்கச்சி. சரிங்கய்யா. நம்ம உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் ஆரோக்கிய நேச்சுரல்ஸ்ல என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்றீங்க? அது மக்களுக்கு என்ன மாதிரி ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு? அதை பத்தி ஒரு முளை கட்டிய தானிய சத்து மாவு, பீட்ரூட் மால்ட்டு, கேரட் மால்ட்டு, செவ்வாழை மால்ட்டு, நேந்திரம் வாழை மால்ட்டு, அப்புறம் பாரம்பரிய அரிசி ரகங்கள் வந்து மக்களுக்கு வந்து மாப்பிள்ளை சம்பா தோசை மாவு, கம்பு தோசை மாவு, காட்டியானம் தோசை மாவு, கேழ்வரகு தோசை மாவு, அந்த மாதிரி நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். நம்ம சாதாரணமா அதிக நேரம் புளிக்க வச்சு சாதா பட்டை தீட்டப்பட்ட அரிசியிலேருந்து மக்களுக்கு ஒரு மாற்றமா இருக்கும். நார் சத்து அதிகம் நிறைந்தது. நம்ம ட்ரெடிஷ்னல் ரைஸ் பாரம்பரிய அரிசி வந்து அதை நாங்கள் வர வச்சு தோசை மாவு தயார் பண்ணி கொடுக்குறோம். சரி சரி. இப்போ நாட்டு அத்திப்பழம் மால்ட்டு உயிரணுக்கள் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஜென்ஸுங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் மூலிகை பொடிகள், தலைக்கு கரசலாங்கண்ணி, கூந்தல் தைலம், அது மாதிரி எல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம்.